நாகை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கிடக் கோரி வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு காவிரி நீர் இல்லாத காரணத்தினால் சம்பா சாகுபடி பெரிதும் பாதிக்கப்பட்டது. மேலும் பருவம் தப்பி பெய்த மழையாலும் நெற்பயிர்கள் சேதமடைந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு நிறுவனம், வேளாண்மைத்துறை, வருவாய்த்துறை, புள்ளியியல் துறை கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 193 ஊராட்சிகளில் கணக்கெடுப்பு நடத்தி வெறும் 34 ஊராட்சிகளுக்கு மட்டும் பயிர் காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்தும் அனைத்து ஊராட்சிகளிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக நாகை, கீழ்வேலூர், திருக்குவளை, வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகங்களின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு விவசாய சங்கம் கீழையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் தலைமையில் திருக்குவளை கடை தெருவில் இருந்து பேரணியாக வட்டாட்சியர் அலுவலகம் வரை சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று நாகை மாவட்டத்தில் உள்ள 193 ஊராட்சிகளிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும், கூட்டுறவு கடன் சங்கங்களின் மூலம் வழங்கப்படும் விவசாய கடனை நிபந்தனையின்றி உடனே வழங்க வேண்டும், தேசியமயமாக்கப்பட்ட அனைத்து வங்கிகள் மூலமும் கடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். டெல்டா மலர் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன். ஒன்றிய அரசு பிஜேபி அரசு கண்டிக்கின்றோம் 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 கடந்த ஆண்டு விவசாயிகள் காவிரி நீர் கிடைக்காமல் விவசாயத்தை இழந்திட்ட உரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு மாறாக வெறுமனே 94 விவசாயிகளை வஞ்சிக்கும் போக்கை விடமாட்டோம். அனுமதியோம் விவசாயிகளை இருப்பதை கண்டித்தும் விடுபட்டுள்ள பயிர் காப்பீடு செய்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் வீரர்களே, சம்பவ பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு வழங்கிவிட்டு பாக்கி பஞ்சாயத்து காப்பீடு இல்லை, அப்படி வழங்கின பஞ்சாயத்துக்கும் 10%, 20%, 30% அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பாக்கி இருக்கலாம் ஏமாத்திருக்க இந்த புள்ளியியல் துறை, வருவாய்த்துறை, வேளாண் துறை உருவாக்கி என்ன சொன்னார்னா 5 கட்ட நிவாரணம் விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எப்படின்னா விவசாயி டைரக்ட் சோவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரடி விளைப்பு செய்கிற பொழுது அதில் பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு நிவாரணம், அந்த விளைப்பு ஏற்பட்டு மேலே சூழ் கட்டுற பருவத்துல பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு ஒரு நிவாரணம் ஏற்படும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கதிர் முத்திய காலத்தில் ஏதாவது பூச்சிக்கொல்லிகளாகவோ பூஞ்சன கொல்லிகளாகவோ பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு ஒரு நிவாரணம். அதுக்கு பிறகு கதிர் அறுக்க வேண்டிய நேரத்தில் மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு ஒரு நிவாரணம். அதுக்கு பிறகு நெல்லை அறுத்து அறுவடை பண்ணி களத்துல சேமிக்க வச்சிருக்கும் பொழுது மழை வெள்ளத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு ஒரு நிவாரணம் சொல்லி 5 வகையான நிவாரணத்தை பிரித்து பயிர் காப்பீடு திட்டத்தில் அறிவித்தார். ஆனா நிலைமை என்னன்னா இன்னைக்கு கொஞ்சமாக மத்திய அரசு அந்த பிரிவிய தொகை எவ்வளவு தெரியுமா கட்டுறாங்க? மத்திய அரசு கட்ட வேண்டிய 49% மாறாக வெறும் 25% தான் கட்டுது. மாநில சர்க்கார் 73% கட்டுது. விவசாயி 2% கட்டுறான். ஆக மொத்தத்தில் 100% பிரிவிய தொகையில 73% மாநில சர்க்கார் கட்டுது, மத்திய அரசு 25% தான் கட்டுது, விவசாயி 2% கட்டுறாப்ல. ஆக இது பேர் என்ன தெரியுமா? மத்திய அரசு மோடியுடைய பயிர் காப்பீடு திட்டம். யாரு கூட